அந்த டைம் அந்த நியூஸ்லாம் இல்ல வந்துச்சு. ஜித்து ப்ரோ நம்ம ஆளு பண்றாரு ஆனா நம்மளுக்கு எதுவும் தெரியாதுல்ல. தெரிஞ்சுக்கங்க, இனிமேல தெரிஞ்சுக்கோங்க. சத்தமே இல்லாம ஆக்சுவலி உண்மையிலே சொல்ல போனா சத்தமே இல்லாம ஒரு உதவி பண்ணிருக்கிறாரு. இவனுங்க நன்றி உண்மையிலே இருந்ததுன்னா அதை சொல்லியிருக்கணும். அவனுக்கு இந்நாள் வரைக்கும் சொல்லுவானுங்க நானும் பார்த்தேன், சொல்லவே இல்லை. ஏங்க நல்ல மனசு யாருக்கு இருக்கோ அவங்க நல்லா இருப்பாங்க. தலைவரும் தலையும் நல்லா இருப்பாங்க. ஓப்பனா சொல்றாங்க. டேய் உன்னை கர்மா 2004 கர்மா கொஞ்சம் தான் முடிஞ்சிருக்கு. 2026 அவன் என்னைக்கு முடியுதோ அவன் கதை சரி, அன்னைக்கு ஒரு தான். ஸ்ட்ராங்கான விஜய் ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காரு. ரொம்ப பெரிய ஐடி போல இருக்கு. திட்ட வந்திருக்கிறாருன்னு தெரியல, மிரட்ட வந்திருக்காருன்னு தெரியல. விஜய் ஃபேன்ஸ் யூகே சார், சொல்லுங்க சார். விஜய் ஃபேன் யூகே மைக் கொடுத்துட்டேன். ஸ்லாட் இருக்குல்ல? ஐடியா காட்டல ப்ரோ. யூகேனா இல்ல கொடுத்துட்டேன். உப்புக்கல்ல இல்ல விஜய் ஃபேன் யூகேனா அவர் வந்து விஜயை திட்டுவாருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொடுத்துட்டேன், மைக் கொடுத்துருக்கிறேன். விஜய் ஃபேன் யூகே இருக்கீங்களாப்பா? அசோக் சார் ஓடிட்டான் போயிட்டான். இல்லங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் வீட்டுல வாட்ச்மேனு இந்த இதெல்லாம் வேலை செய்யறாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தெல்லாம் விட்டு மைக் ஆன் பண்ணி விட்டு கேட்கறான் போது. ஐயா, தான் வீட்டில் 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்த்தவங்க ஹெல்பர்ஸ், அவங்களையே வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லி அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லி அவங்க மனசார வயிற்ற அடிச்சு எவ்வளோ வேலை பார்த்துருப்போம் ராத்திரி பகலமா அவங்களுக்காக. என்னையே எங்களையே எங்கள் குடும்பத்தையே நடுத்தூரில் கொண்டு நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு. எப்போ இந்த பனையூர் ஆஃபீஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது ஆஃபீஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி தான் வீட்டில் வேலை பார்த்தவங்களே 25 வருஷம் 25 ஒவ்வொரு நடிகர்களும் அவங்களுடைய வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஹெல்பர்ஸுக்கு நகை வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, பசங்க செலவு எல்லாம் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறது, மெடிக்கல் பில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது, இவ்வளோ எல்லா நடிகர்களும் செய்கிறாங்க. தலைவர்லேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து சூர்யா வரைக்கும் எல்லாம் நடக்குது. சாரு மட்டும்தான் என்ன பண்ணுவாரு, நீ வீட்டை விட்டு காலி பண்ணு, நீ நடுத்தெருவில் நின்னாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் எனக்கு இதான் முக்கியம். நான் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணேன், எப்போ நீ அப்பாவே வீட்டுக்குள்ள இல்லை, பெத்தவங்களை கடைசி காலகட்டத்தில் மற்றவங்கலாம் விட்டுறா, பெத்தவங்களை கடைசி காலகட்டத்தில் கூட வச்சுக்கணும்டா. அவன் தாண்டா ஆம்பளை, பெத்தவங்களை கூட வச்சுக்கணும். அவங்க ஒரு வயசுக்கு மேலே அவங்க வந்து குழந்தைய மாறிடும், அவங்களாம் கூடவே இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் வந்து நீ இவ்வளோ பெரிய, நீ ஊருக்கு அறிவுரை சொல்லலாமா? நீலாம் வந்து நீ அறிவுரை சொல்லலாமா? ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி சேர்ந்து வாழணும்னு எல்லாம் வாரிசில் உட்காந்து அட்வைஸ் மாதிரி பண்ணலாமா? தப்பு இல்லை. நம்ம சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணும்ல, அதை நீ பண்றியா? இல்லை. இப்போ என்ன பண்ணுவேன், இதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் பேசுவானுங்க, 3 நாள் பேசுவானுங்க. இந்த கரூர் மேட்டர் மாதிரி தானுங்க, 1 மாதம் பேசுவாங்க, அப்புறம் ஊதி மூடி மறைச்சிடலாம், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரசியல தான் பேசலான்னு பேசுறவே. நீ பேசுவ, மைக்க பிடிச்சி நீ பெண்கள்னு உன் வாயில வந்துடும், பெண்கள் பாதுகாப்புன்னு உன் வாயில வந்துடும், பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளு. ஒரு மனுஷன், இதுக்கெல்லாம் ஒரு ஃபாலோவர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஃபாலோயிங். இதுக்கு வந்து எனக்கு என் புருஷனை விட எனக்கு ஒன்னதான் பிடிக்கும், எனக்கு என் பொண்டாட்டியை விட எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். போய் லெட்டர் எழுதி போடு, ஒரு கடிதம் எழுதினே போ எழுது. இல்ல இந்த பரதேசி பாடிச்சு ஹிட்லராகவும் வேணாம், புத்தராகவும் வேணாம், மனுஷனாயிரு முதல் நீருடா. மனுஷனா இதெல்லாம் என்ன பண்ணும்? இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போதோ தெரியல. இதெல்லாம் ஆனா ஒண்ணுடா, இனிமேல் நாளை பின்ன உள்ள வந்து நீங்க வந்து அவரை வந்து அவங்க பர்சனலா தொடுறது, உனக்கு பொண்டாட்டி இருக்கா இதெல்லாம் இனிமேல் பர்சனலா தொட்டுறாத. ஏன்னா இப்ப வளைச்சு அடிப்பாங்க, வாங்கிக்க. நீ வாங்குற, அவங்க கொடுப்பாங்க. இனி எல்லா கட்சியும் அடிப்பானுங்க, நீ வாங்குற. உன் வேலை வாங்குற வேலை மட்டும்தான், வாங்கி போட்டுக்கிற வேலை மட்டும்தான். கபிலன் ப்ரோ டிஎம் செக் பண்ணுங்க ஒரு நிமிஷம். மறுபடியுமா? ரொம்ப நாள் கட்சி எனக்கு ஒரே ஒரு ஆசை, டிஎம் அது இது எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா பிளாங்கா ஸ்பேஸ் போடணும். யார் பாரு கபிலன் ப்ரோ, இது லோகேஷ் கனகராஜை போட்டு அடிக்க ஆரம்பிச்சானுங்க ப்ரோ. ஏன்? ஆமால, அவன் வேற ஏதோ பேட்டி கொடுத்து வச்சானாமே, லியோ ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசினானாமே. ஆமா மாரிதாஸ் வேற ஆள் ட்வீட் போட்டிருக்காருப்ல, போடு. எல்லாம் அடிக்குது, பிஜேபியில தான் அடிக்குது, போடு. ஃபேமிலி அபியூஸ் பண்ண நாய்ங்க எல்லாமே ஓடிருச்சுங்க.
கோட் பண்ணி அடிப்பானுங்களே பழைய ட்வீட் எல்லாம். கூப்பிடுறான் அந்த பாண்டாவை பர்சனல் தொட்டா இது. ஆனா நீங்க மட்டும் உள்ள இருக்கிற ஊர்ல இருக்கிற பர்சனல் எடுத்து வச்சு பேசிக்கிறது. என்ன புரியல எனக்கு. உனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நேத்து நீ இப்படித்தானே பேசியிருப்ப. நேத்து ஜெயம் ரவிக்கு நடக்கும்போது இப்படித்தானே உட்காந்து ஊர் ஒருத்தர வாயில இருக்கிறவங்க எல்லாம் பேசினானுங்க. இப்ப உனக்கு நடக்கும்போது அம்மா ஐயோ குத்துதே குடையுதுன்னுதா? எம்மோ அப்ப எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருப்பீங்கடா. எம்மாவன் பொண்டாட்டி, எம்மாவன் புருஷன், எம்மாவன் பொண்ணு எல்லாரையும் போட்டு அட்வைஸ் பண்ணீங்கல்ல. கர்மா ஒரே வருஷம் ஒக்காளி ஓத்து தள்ளுதுறவனுங்கள. விஜய் ஃபேன்ஸ் யார் இது? ஐயா என் ஸ்பேஸ் எல்லாம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃபேமிலி எல்லாம் அவங்களாம் கேட்காதீங்க. சப்போஸ் நடுவில் ஏதாவது ஒன்று எடுத்து விட்டுன்னா பாத்துக்கோங்க. இதுல வேற இவர் வந்து 10 நிமிஷம் டைம் கொடு, நான் வந்து பேசி இது பண்றேன் அப்படின்னு வேற. வேற யாரா மைக்ல இருக்கீங்களா? நான் இருக்கேன். ஓகே ரைட். எல்லாரும் இருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே. எனக்கு வந்து வேதாளம், துளி அளவு ராக்கெட்டு, சர்ப்ரைஸ் இல்லை. கட்டதுரை. அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இங்க நடக்கிறதுல ஒரு துளி அளவும் சந்தேகமே இல்லை. இதை விட இன்னும் ஒஸ்ட் இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா ஜிப்சி ப்ரோ, எனக்கு என்ன இதை விட பயங்கரமா எனக்கு இன்னொரு வேற யோசனை தோணுது. இதுக்கு கூட விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை விட கேவலமா ஏதோ பண்ணிருக்காங்க இந்த சைக்கோ அந்த மாதிரி. எல்லாரும் டேக் போட்டு போடுறீங்களா? இல்ல அப்படியே போடுறீங்களா? இங்க ஆரம்பத்துல ஒரு 4 போட்டது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னும் போடல இன்னைக்கு. இதுக்குதான்ப்பா எப்பா டேக், அந்த டேக்ல இறக்குங்கப்பா. டேக்லாம் போட்டேன். அதுதானே நான் குரூப்ல சொன்னேன், டேக் போட்டு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாருக்கும். டேக் யூஸ் பண்ணுங்க. நம்ம டேக் போட்டா தானே மத்தவன் போடுவான் டேக். குத்து விளக்கு வச்சு ஏத்தி வைக்க வச்சாச்சு. உண்மையாலுமே எனக்கு இது சந்தோஷமே இல்லை. எனக்கு இன்னும் நான் வந்து சாப்பிட்ட திருப்தி இல்லை. இதை விட பெருசா சாப்பிடணும். இது ரொம்ப கம்மி எனக்கு அவனுடைய பண்ணதுக்கு. பயங்கரமா ஃபுல் மீல்ஸ் அடிக்கணும். இந்த நியூஸ் என்ன, அவங்க ஃபேமிலி விடுதலை, அந்த ஃபேமிலி நல்லா நிம்மதியா இருக்கும். ஆக்சுவலா ஒரு 3 பேர் தப்பிச்சிட்டாங்க இவங்ககிட்ட இருந்து. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய நியூஸ். இது ஆக்சுவலா இது இன்னைக்கு வேற வழி இல்லாம இவன் ரெஸ்பான்ஸ் பண்ணதால அவங்க வந்து மீடியாவுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. ரொம்ப பழைய நியூஸ் இது ஆக்சுவலா. ஆக்சுவலி ஒருத்தர் போட்டிருக்காரு, நம்ம யுவராஜ் போட்டிருக்காரு, நைனார் வின்ஸ் பிக் இன் திரிஷா இஷ்யூ. யார் பேசுறது? கேக்கல ரீஜாயின் பண்ணுங்க, எனக்கு கேக்கல. ஐயா எனக்கு தங்கா, எனக்கு நீங்க பேசுறது தங்கா ஐடிக்க பேசுது. ஹலோ கேக்குதா? தங்கா நீங்க பேசுறது நாய்ஸா இருக்கு பேக்ரவுண்ட். பஸ்ல டிராவல் பண்ணிட்டு. ஓகே நாய்ஸா இருக்கனால சரியா நீங்க பேசுறது கிளியரா கேக்கல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஓடும். அடுத்து யாரு? செல்வமணி வணக்கம், சொல்லுங்க. ஏங்க இப்ப இருந்தாங்க நடக்குது. ஏங்க நீங்க அஜித் சாரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, அவரை ஆண்மை இல்லைன்னா எழுத வச்சது யாரு? ஒரு பத்திரிகையாளர் ஆண்மை இல்லைன்னு எழுத வச்சு அந்த பத்திரிகையாளர் செத்து, அந்த பத்திரிகையாளர் செத்ததுக்கு போய் நேரா போய் இவர் போய் பார்த்து நிறைய பண்ணிருக்காங்க. எங்க சைடுக்கு கொஞ்சம் இல்ல, நிறைய பண்ணிருக்கான். அப்படியே மோசமான. ஏங்க கவிழன் படம் பார்க்கலன்னு சொல்லி எங்களுக்குலாம் எப்படா இந்த ஆள் ரஷ்யனாவே இருக்கு ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்ச காலம்லாம் இருக்கு. டிவியில பாட்டு போட மாட்டான், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா படத்தை வந்து பார்க்க விட மாட்டாங்க. இல்ல செல்வா ப்ரோ, உண்மையாலுமே இவ்வளவு பண்ணியும் அந்த மனுஷன் இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நான் இன்னும் என்ன பண்ணாருன்னு சொல்லவே இல்ல. அது சொல்லுங்க. என்ன பண்ணாரு? இல்ல நீங்க உதவி செய்ததை அது இது வரைக்கும் டேனியல் பாலாஜி இறந்துட்டாப்ல. நடிகர் பாலாஜி, அந்த டேனியல் பாலாஜி இறந்துட்டாப்ல. அவரு எங்க இருந்தாரு மட்டும் நீங்க எந்த இதுல அபார்ட்மெண்ட்ல இருந்தாருன்னு மட்டும் நீங்க கேளுங்க. ஓகே, அது வந்து நான் கொடுக்கிற ஒரு ஹிண்ட், அவ்வளவுதான். எந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தாரு செக் பண்ணுவோம். திருவண்ணாமலையில அபார்ட்மெண்ட் இருக்கா? ஆமா. யாருக்கு இருக்கு? யாரோட அபார்ட்மெண்ட் இது? ஏகே தான்.
நான் இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? கேக்குதா ப்ரோ? இப்ப தலைவர் பத்தி ஏதாவது கேளுங்களேன். எனக்கு தலைவருக்கு வந்து இது பண்ண வீடு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு பண்ண வீடு ஒண்ணு இருக்கு. ரிலாக்ஸுக்கு படம் எல்லாம் இல்லாத நேரத்துல அங்க ஓகே, ரிலாக்ஸ் தெரியாது. போவாரு. அது ம், தனியா ஒரு சரி சரி, பண்ண ஓகே. வீடு. அபார்ட்மெண்ட்னா இங்க பல வீடுகள் இருக்கும். ஒரு 20, 30, 40 வீடு இருக்கும் அபார்ட்மெண்ட். சரி சரி, ஓகே. ஓகேவா? அங்க டேனியல் பாலாஜி இருந்தாரு. அவரு அங்க விலைக்கு ம், வாங்கிட்டு அவரு அங்க இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இதை காலி பண்ணிட்டாங்க. ஓகே. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். மிச்சது எல்லாம் சங்கீதா சரி, நீ சொல்லுவாங்க எல்லாம். என்னன்னா உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒண்ணு சொல்றேன். கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. கமலஹாசனோட முதல் மனைவி வந்து இவங்க வந்து டிவோர்ஸ், அவங்க 2 பேர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவோட வீடு எல்லாமே ஏலத்துக்கு வந்துருச்சு. அந்த நேரத்துல தெருவுக்கு வீட்டை விட்டு சரி, வெளில வர அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அந்த நேரத்துல வந்து யார் வந்து உதவி பண்ணாங்கன்னா, அமீர் கானோட ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த வீட்டை மறுபடியும் மூட்டு கொடுத்து அந்த வீட்டை கொடுத்தாங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால வீட்டை மூட்டு நீங்க சரிகாவை சொல்றீங்களா வாணி கணபதியை சொல்றீங்களா? சரியா சரியா சொல்றாரு. இல்ல முதல் ஒய்ஃபு வாணி கணபதி தலைவா. சரி, இப்ப நான் வந்து மன்னிப்பு அறிக்கை எழுதி கொடுக்கட்டுமா சொல்ல பண்ணி? இல்ல 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 இல்லங்க ஏங்க சொன்னேங்க இல்ல நீங்க வேற. அது இல்ல அது முடிஞ்சு போன கதை. ஆனா செகண்ட் சரியா தான் மேட்ரு. இப்ப நான் எதுக்கு இதை நான் சொல்றேன்னு நீங்க சொல்லுங்க இப்ப சொல்லுங்க நான் சொல்லுங்க. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அமீர் கான் இது வந்து அமீர் கானோட ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து அது அவங்க 2 பேரும் நல்ல பழக்கம். ஸோ அமீர் கானுக்கு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டை வந்து மூட்டு கொடுத்தாங்க. மூட்டு கொடுத்து இப்போ அவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க, நல்லபடியா இருக்கிறாங்க. இது கமலஹாசன் இதுக்காக நான் சொன்னது. ஓகேவா? புரிஞ்சுங்க, புரியாதவங்க கேட்டது. இதுக்கு மேல புரியலன்னா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை. இதே ஏகே பண்ணிருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. ஓகே, நான் புரிஞ்சேன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம சொல்லிக் கூடாதுல்ல, அந்த மனுஷன் சொல்லல, புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டேன். அது அப்படியே உட்காந்து இதை எழுத புரிஞ்சுங்க. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், விஜயோட பையன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஓகே ஓகே. இது எப்ப ஜிப்சி, இதை நான் எப்ப சொன்னேன் ஜிப்சி? இது நான் உங்களுக்கு அதுதான் டேனியல் பாலாஜி இறந்தது 1.5-2 வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இதெல்லாம் அப்ப சொன்னேன் அன்னைக்கு நான் ஸ்பேஸ்ல கூட கேட்டேன், ஓப்பனா கேட்டேன். டேனியல் பாலாஜி இது விஜயோட ஒய்ஃப் அன்னைக்கு ஒருத்தன் அபியூஸ் பண்ணா, நான் ஓப்பனா கேட்டேன். நான் அபியூஸ் பண்ணலடா, நான் நேரடியா கேட்கறேன். அந்த அம்மா இங்க வருது போகுது, இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க போறாங்க, பையன் வந்து இங்க டைரக்ட் பண்றான், அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க எங்க தங்குறாங்க, அந்த பையன் எங்க தங்குறான்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவனா பதில் சொல்ல முடிஞ்சுதா? அந்த இவர் இருக்கார் இல்லையா, ஜெயில் டைரக்டர் வசந்த பாலன், அவர் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண. ஸ்கிரிப்ட் ஒர்க். அந்த பையனுக்கு நடுவில் இருந்து பையன் ஏன் எடுத்தோன்னே லைக்கா வந்து டிக் அடிக்கலன்னா, அந்த பையன் ஸ்கிரிப்ட்ல நிறைய ஹோல் இருந்தது. அதை வசந்த பாலனை கூப்பிட்டு வச்சு 6 மாசம் உட்காந்து வசந்த பாலன் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாப்ல. இன்னொரு விஷயம் கூட போயிட்டு இருந்தது என்னன்னா வந்து இவரு அந்த சஞ்சயோட டைரக்ஷன்ல அஜித் சார் நடிக்க போறன்னு ஒரு டாக்கே ஓடிட்டு இருந்தது அந்த டைம்ல. ஓகே, அதெல்லாம் சும்மாங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சு ஓட்டுவானுங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களே, என்னங்க இதெல்லாம்? விஜய்க்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்க போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? சொன்னது டாக்கு தான் சொன்னேன், விஷயம் கிடையாது, நியூஸ் கிடையாது, டாக்கு. அதெல்லாம் சும்மாங்க, இவனுங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனா நான் சொன்னது இல்லன்னு மட்டும் அவனுக்கு சொல்லுங்க, ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இல்ல கபிலன், நீங்க ஒரு வீடியோ நீங்க சொல்றது லிங்க் ஆகுது ப்ரோ. அந்த காலேஜ்ல போயிட்டு அந்த பையன் தங்கச்சிக்கு அவண்டி போய் அப்பாவா நின்று, அதெல்லாம் உண்மையிலே ஒரு தகப்பே இல்ல தாய் இல்ல. வீடியோவே இருக்கு யூடியூப்ல, நீங்க போட்டு வீடியோவே இருக்கு. இல்ல அதுல வந்துட்டு பாருங்க, அந்த பையன் அப்ப எவ்வளவு ஒரு மெச்சூர்டா, அப்பா அம்மாவும் போகாத இடத்துல அப்பாவும் போகாத இடத்துல போய் நின்று தான் தங்கச்சிக்கு கூட நிக்கும் போதுல அந்த பையன் உண்மையிலே கொஞ்சம் மெச்சூரிட்டியானவன் தான். இல்ல இதுல என்ன இருந்ததுன்னா, சொந்த பையனுக்கே நிக்க முடியல, எங்க மக்களுக்காக நிக்கிறது? இல்ல இவனுங்க இது வேற பர்சனல் வேற சொல்றாங்க, இது எங்க பர்சனல் அஃபேர்ஸ், இதுல இன்வால்வ் ஆகாதீங்கன்றானுங்க. நாட்டுக்குன்னு வந்துட்டேன்னா பர்சனல் கிடையாதுயா. இல்ல இவனுங்க ஒரு உருட்டு, எல்லாத்தையும் தான் பேசுவோம். இவனுங்க உருட்டுப்படியே வருவோம். இவன் வந்து நாட்டுக்காக அவர் வந்து குடும்பத்தையே தள்ளி வச்சுட்டாருன்னு வச்சுக்காங்க. குடும்பத்தை தள்ளி வச்சுட்டாரு, ஓகே. மற்றபடி ஏன் பிரைவேட் ஜெட்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்களை கூட்டு போறாங்க சும்மா? குடும்பத்தை தள்ளி வச்சுட்டாரா? ஆனா அது மட்டும் வேணுமா? குடும்பத்தை தள்ளி வச்சாரு, ஆனா எந்த குடும்பம் தான் சொல்லல. இல்ல பிரதர், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து அதை ஒத்துக்கணும், அதை வந்து டிக்ளேர் பண்ணணும். அந்த இது கூட இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். இவங்க சம்டைம் கமலஹாசன் கூட இவனை கம்பேர் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் கமலஹாசன் ஒத்துக்கினா இருக்கேன், ஓப்பனா சொல்லிடுவா போல. ஆமா, இந்த மாதிரி நான் கௌதமி கூட தான் இருக்கேன், கௌதமி கூட தான் வீட்டுல இருக்கேன், லிவின்ல தான் இருக்கேன், கல்யாணம் பண்ணல, லிவின்ல தான் இருக்கேன், என்ன உனக்கு என்ன பிரச்சனை?
அப்படியே கேட்பாரு. ஆமா இப்ப கலைஞரை பேசுறானுங்க, கலைஞருடைய தயாளு அம்மாவோ இல்ல ராஜாத்தி அம்மாவோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? தயாளு அம்மா வீட்டுக்கு அவர் ஏன் போறாருன்னு கேட்டாங்களா கலைஞரை? இல்ல அத அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க விஷயம், அவங்களோட பர்சனல் அது. அத ஒத்துக்கிற தைரியம் இருக்கு. ஏன் இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி வரைக்கும் அவங்க என்ன நடந்துச்சோ அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அபிஷியலா அவங்க சைட்ல. இவ இன்ன வரைக்குமே பாருங்க அமுக்கிட்டு தான் இருக்கான் பாருங்க அமுக்குனி. இல்ல இல்ல அது அப்படியே விடுறது பிரதர். சோசியல் மீடியா மேனிபுலேஷன் பண்ணி பண்ணி அப்படியே ஃப்ரீயா விடுவோம். விடுறது இல்ல, இது எனக்கு தெரியாது. சிப்சி இவனை சார் ஃபேஸ் அவன் பண்ண இந்த முடியாது விஷயம் பிரதர். அவன் இப்ப அதான் இந்த விஷயத்துல வந்து அமுக்கணி, சங்கவி விஷயத்துல இருந்து அமுக்கணி தாங்க அவன். ஆமா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இவனுங்க வந்து அண்ணனுக்கு வந்து விளக்கு பிடிப்பானுங்க எப்பவுமே. ஓகே அப்படியே வந்துட்டு பண்ணி இல்ல விட்டுருவாங்க. பிரதர், ஒரு ஃபேனுன்னா இப்போ வந்து நான் ஒரு ஏகே ஃபேன் தான். அவர் தப்பு செஞ்சா தப்புன்னு ஒத்துக்கணும், அதுதான் ஃபேனு. தப்பு செஞ்சாலும் அது உண்மை இல்ல எங்க தளபதி அப்படி அதெல்லாம் வந்து அது ஒரு ஒரு விஷயம், ஒரு மனித இதுவே கிடையாது. அதெல்லாம் தப்புன்னா தப்பு, அவன் அவ்வளவுதான் தப்பு ஒத்துக்கிட்டு போயினே இருக்கடா. ஏன் உட்காந்து அதை முட்டு கொடுத்து அதை அவரை டிஃபெண்ட் பண்ணி காப்பாற்றணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி. இப்போ இவர் ஆதவ அர்ஜுனா போட்டிருக்காரு, ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அந்த குழந்தைங்களை பத்தி திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது தப்பு தான், நடக்குதுதான். ஆனா இந்த நேரத்துல நீ அதை போட்டு அதை டைவர்ட் பண்ண நீ பாக்குற. இப்போ ஒரு விஷயம் வந்திருக்குது, மறுபடியும் இதை ஒன்று போட்டு ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு ஃபைட் பண்ண விடுவோம்னு பாக்குற. இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்றது? யாரெல்லாம் மைக்ல இருக்கீங்க? செந்தில்னு ஒருத்தர் கை தூக்கினாரு. ஐயா, என் ஸ்பேஸ்ல ஓட்டும் போது ஆட்டோ ஓட்டுவீங்க, வண்டி ஓட்டுவீங்க, பிளைட் ஓட்டுவீங்களா? ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? மைக்ல வரும்போது எல்லா வண்டியும் ஓட்டுறீங்க. கபிலம் ப்ரோ நான் கோகோஸ்ல இருக்கேன். ஹலோ கபிலம் ப்ரோ நான் கோகோஸ்ல இருக்கேன். செல்வ பாண்டி, ஜிப்சி, செந்தில், சுகன். அனிஃபா இல்லையா கோஸ்ல? இல்ல அனிபா அப்பவே தூக்கியாச்சு. நான் அதை தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருந்துட்டீங்க. சரி சரி இருங்க, பக்கை கிளியர் பண்ணிட்டு வரேன். சரி கோஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூக்குறேன், நான் போய் பக்கை கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஸ்பேஸுக்கு வந்தவங்க நிறைய பேர் ஆக்ரோஷமா கெட்டவர்களை திட்டினாங்க. மற்றவங்க எல்லாம் புதுசு புதுசா இருந்துச்சு, நிறைய பேர் பேசினாங்க. மொசக்குட்டியே தூக்கிட்டீங்களா நீங்க? போஸ்டர் தான் தூக்கிட்டீங்க, ஸ்பீக்கர்ல இருந்தே போயிடுச்சு. கபிலன் ப்ரோ, கபிலன் ப்ரோ இருக்கீங்களா? இருங்க ஒரு நிமிஷத்துல வருவாரு. ஓகே ஓகே ஓகே, நீங்க பேசுங்க. இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் அது வந்து ஒத்துப்பாரான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்கல மாட்டாங்க. அதை வந்து இல்ல அந்த லேடி இப்போ அவங்களோட ஒய்ஃபை வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அபியூஸ் பண்றது, திமுக போயிட்டாங்க. திமுக ஒரு முத்து, அதாவது முரசொலி செல்வம் இறந்ததுக்கு இவங்க போய் சங்கீதா போய் பார்த்திருக்காங்க. சங்கீதா மட்டும் போய் பார்க்கல, அந்த எல்லாரும் பார்த்தவங்க எஸ்ஏசியும் போய் பார்த்திருக்காரு அந்த டெத்துக்கு. எஸ்ஏசியும் சங்கீதா பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்ஏசியும் போயிட்டு ஸ்டாலினுக்கு போய் துர்கம் விசாரிச்சுட்டு நேரா போயிட்டு எஸ்ஏசியும் அந்த டெத்துக்கு போனாரு, அதை போய் பார்த்தாரு. ஆமா, ஆனா இவங்க சங்கீதா இவன் கட்சி ஆரம்பிக்க வரைக்கும் அவங்க காலால விழுந்து கிடந்தான். அந்த நன்றி கடனுக்காக போயிருப்பாங்க. இந்த நாய் போல இல்லங்க. இப்போ நம்ம ஒரு எதிர்க்கிறோம்னா அதுக்கு ஒரு தார்மீக ஒரு இது இருக்கணும், நமக்கு வந்து ஒரு தகுதி இதோட நம்ம எதிர்க்கணும். அதாவது நீங்க பீஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து ரெட் ஜெயிண்ட் கிட்ட வந்து படம் நடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. பீஸ்ட் அப்போ ஊழல் கட்சி இல்லையா? ரெட் ஜெயிண்ட் லான்ச் பண்ணது யாரு? அப்ப அது ஊழல் கட்சி இல்லையா? எல்லாம் தெரிஞ்சு ஒரு படம் நடிக்கிறீங்க, எல்லாம் முடியுது. இப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஊழல், இது என்ன ஸ்டாண்ட் இது ப்ரோ? அந்த 2021 அந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அவங்க எந்த ஃபங்க்ஷன்லுமே கலந்துக்கல, வரவே இல்லை பிரதர். அவங்க வரவே இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும் பிரதர், வரலன்றது எல்லாருக்கும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி எல்லாரும் ஒரு விஷயம், இந்த இஷ்யூ வந்து ஒரு விஷயம் எல்லாம் சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஜோம்பிஸான ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்கிறவனுக்கு எதிராக நின்று ஒரு பொம்பளை தனியா உட்காந்து ஒரு கேஸை போட்டு என்ன பிரச்சனை வரும் தெரியும், எப்படிலாம் இவனுங்கெல்லாம் பேசுவானுங்கன்னு தெரியும், என்னெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். ஊர்வாய்க்கு தீனி குடிக்கிற மாதிரி ஒத்த பொம்பளை அங்க வந்து நின்று ஒரு கேஸை போட்டு இவனுங்களை மொத்தமா கதற விடுது. நீ எவனும் ஓப்பனா சொல்றேன், அந்த அம்மா 20 வருஷம் அவன் கூட உட்காந்து குப்பை கொட்டியிருக்கு. அந்த அம்மாவுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. அவன் யாரு என்ன, அவங்க அப்பா அம்மா கூட தெரியாம இருக்கும் சில விஷயங்கள், அவங்க அப்பா அம்மா கூட தெரியாம இருக்கும் சில விஷயங்கள். ஆனா அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அது என்ன முன்னாடியும் பின்னாடியும் யாருங்க அது?
சுகன் சுகன் சாரி சாரி ப்ளீஸ் கண்டினியூ. சாரி இருங்க ஒரு நிமிஷம் இருங்களேங்க, சாரி இருங்க பேசி முடிச்சிடுறேன். டோன்ட் இன்டரப்ட். ஓகே. அந்த அம்மா பேசும்போது இங்க இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியும், அதை பத்தி தெரியும், இந்த ஈர வெங்காயத்தெல்லாம் வச்சு அவன் கூட 20 வருஷம் குடும்பம் நடத்திருக்கு, கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெற்றிருக்கு அந்த அம்மா. இவன் யாரு என்ன எந்தெந்த நேரத்துல எப்படி மூஞ்செல்லாம் வச்சுப்பான், எந்தெந்த நேரத்துல என்னென்ன பேசுவான், இவன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறான், என்ன இவ்வளவு விஷயம் எல்லாமே ஏட்டு அந்த அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இவனை விட்டு இவன் கூட எல்லாம் மனுஷன் வாழ முடியாதுன்னு விட்டுட்டு வருது. ஓகேவா? முடிஞ்சா அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விஜய் ஃபேன்ஸ், இல்லையா மூடிட்டு கம்முன்னு உட்காரு. உன் அண்ணனுக்கு வக்காலத்தை வாங்கி நின்னா சாவடி செருப்படி வாங்குவீங்க எல்லார்கிட்டயும். அதான் அந்த அம்மா வார்னிங்காவே சொல்லியிருக்கேன் கபிலன், எனக்கோ என் நீ பிள்ளைங்களுக்கோ பேசு, நான் அந்த நடிகையோட பேரு என்ன ஏதுன்னு, அதாவது நீ பேசுனீன்னா அடுத்து அந்த நடிகையோட பேரு வெளில வரும். அடுத்து என்னென்னலாம் விஷயம்லாம் அந்த அம்மா வெளில நாளைக்கு பேட்டி கொடுக்கற முன்னாடி வந்துரும் ஜிப்சி. ஆனா கபிலன் எனக்கு இந்த இன்னொரு நடிகை இந்த போடுறாங்களே, என்ன நடிகை இவன் த்ரிஷா போடுது இல்லையா, இவன் அந்த வேலைலாம் போட வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் வருதோ இவன் சொல்லித்தான் அந்த, ஏன்னா இவன் அது சொல்லாம எப்படி நான் பழக்கப்படுத்துறது ஜிப்சி, பழக்கப்படுத்துறது எடுத்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து ஒத்து போகாது. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பழக்கப்படுத்துறது. அந்த மாதிரி இவனுங்க பழக்கப்படுத்துறானுங்க. ஏய் த்ரிஷா போட்டுருச்சுடா ஒன்னே, ஒன்னதானே இது என்ன இது? அந்த அம்மாக்கு 45 வயசு, உனக்கு 51 வயசு. கபிலா எனக்கு ஒரு டவுட் ஒன்று கேட்குறேன். இப்போ அவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அவன் வந்து ஹியூமிலேட் பண்ணியிருக்கான், டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் இன்னொரு நடிகையோட தொடர்புல இருக்கான் அப்படின்னு. அப்போ எந்த அளவு டார்ச்சர் பண்ற சைக்கோபாத்தா இருக்கிறவன் அந்த நடிகையும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், இல்லை அந்த நடிகை இவனை இப்படி பண்ண வைக்குதா, இவன் அவன் கண்ட்ரோல்ல இருக்கானால அந்த இல்லை அது தாங்கிக்க முடியுதா அந்த நடிகையால? அது எனக்கு புரியல. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சித்தி கொடுமை, பொண்டாட்டி கொடுமை, புருஷன் கொடுமைன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? பொதுவாக இந்த டிவோர்ஸ் பிரச்சனை இது ஒன்று நடக்கும். ஒருத்தர் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மட்டும் மனப்பிரச்சனை, மனசு ஒத்து போல அப்படின்றது வேற. ஆனா வேற ஒருத்தரால உள்ள வந்து பிரச்சனை வருது, அந்த அளவுக்கு நிண்டி விடுது அப்படின்னா, நீங்க த்ரிஷா வந்து அந்த காஃபி வித் அனுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ப்ரோக்ராமு, அதுல வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. த்ரிஷா வந்து தன்னை பெருமையா சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது கேங் லீடரு, பயங்கரமா பிராங்க்லாம் பண்ணுவோம், பயங்கரமா பெட் கட்டுவோம், பயங்கரமான வேலையில நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் அதுவே சொல்லியிருக்கோம். எனக்குன்னு தனியா குரூப் இருக்கு, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, நான் வைக்கிறது தான், நான் தான் கேங் லீடர், அந்த ஒரு காட்டும், அது ஒன்று பண்ணும். அது இயற்கை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா சும்மாலாம் காத்துல ஆடாது இது. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, அப்போ அந்த அம்மா தான் இவனை ஆட்டி வைக்குது, அப்படி வச்சுக்கலாமா? இருக்கலாம். இவனுக்கு அரசியல சொந்தமா இவனுக்கு எதுவுமே முடிவெடுக்க தெரியாதனால தானே ஜான ஆர்கிசாமி கூட வச்சிருக்கான். அந்த அம்மா தான் ஓப்பனா சொல்லிச்சு, நெக்லஸ் வாங்கி கொடுத்தது இவன் தான் சொல்லி முதல்ல உடைச்சது அங்கதானே உடைச்சது. அப்பதானே இவன் எதுக்கு நெக்லஸ் இங்க வாங்கி தரணும்னு வந்துச்சு அந்த ஐடி ரைடா. எனக்கு நான் எங்க திரும்ப வரேன் செஞ்சலும், அண்ணனும் அண்ணியும் நல்ல பேர்ல யாரு, நான் த்ரிஷா அண்ணிய சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க இப்படி ஏத்தி விட்டு இவன் தான் இங்க ஃபேன் சொல்றதெல்லாம் இவன் மண்டையில ஏறிருக்கு. இவன் தான் ஒரு இல்ல கபிலன் ப்ரோ, அது ரிவர்ஸ். ஆக்சுவலா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு, அத வந்து இவனுங்க மூலமா அத லைட்டா வெளிய சொல்ல வச்சிருக்காங்க. முதல்ல ரிப்போர்ட்டரும் நெட்ரிகனோனுக்கு சரியா புக்கு தெரியல, சரியா? பழைய நியூஸ் நக்கீரனோ ரிப்போர்ட்டரும் நெட்ரிகனோ 3ல 1. இது நான் சொல்றது ஆதி படம், ஆதி வந்து கில்லிக்கு அப்புறம் இல்லையா, கில்லிக்கு அப்புறம் ஆதி ரிப்போர்ட்டர் ஈசிஆர்ல குடிச்சு விட்டு குத்தாட்டம் ஒரு நடிகரோட பங்களால. அப்போ வந்து பனையூனியாகும் பேர் தெரியாது, அப்போ பனையூனி பேரே வரல, சரிங்களா? அப்ப ஈஸியா சொல்லுவாங்க அந்த இடத்த. அப்பவே என்ன தெரியுமா போட்டிருந்தான் ஜிப்சி, குத்தாட்டம் போடல, கையில தூக்கிட்டு ஓடினாரு பீச்ல, ஈசிஆர் பீச்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆர்டிகல் ஃபேமஸ் ஆச்சுப்பாங்க எல்லாமே, ரிப்போர்ட்டர்ல வந்தது. அது வந்து கொஞ்சம் டச் அப்படியே டச்ல இருந்திருக்கு போல இருக்கு. நடுவுல வந்து இவங்க தான் சொன்னாங்க, யாரு வலைப்பச்சே சொன்னாங்க, இந்த லியோ அப்போ இவங்க இல்லைன்னு சொல்லும் போது இவங்க கூட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போதுதான் பெருசா வெடிச்சு வீட்டை விட்டு வெளில போனது. அப்பதான் அவங்க ஃபுல்லா கிளம்பினாங்க வெளில. அதுக்கப்புறம் தான் அண்ணன் சீனா எழுதிக்காரு போல இருக்கு, லிப் டு லிப்லாம் வச்சிருக்காரு. அப்பதான் எனக்கு ஜிப்சி இதனாலதான் அவன் பேட்டி கொடுக்க மாட்டான் போல இருக்கு. ஜிப்சி அவன் பேசிக்கலி அவன் சைக்கோ போல இருக்கு, ஏதோ திடுன்னு உளருவான் போல இருக்கு, கோவம் வந்துரும் போல இருக்கு. தெரியாது கபிலன், சத்தியமா பேச தெரியாது. இவெல்லாம் அசிங்கப்படுத்திருக்கோம், அந்த இவெல்லாம் அசிங்கப்படுத்திருப்பா பாருங்க. அவ பேர் என்ன கபிலன்? இப்ப பொன்னம்பலம் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்ப நீங்க அதை பாத்துருந்தீங்கன்னா தெரியும். விஷ்ணு படத்தப்ப ஒரு ஃபைட் சீனு, அந்த ஃபைட் சீனுக்கு முன்னாடி ஒரு ரொமான்ஸ் சீனு,
அதுல வந்துட்டு சங்கவியோட அந்த ரொமான்ஸ் பண்ணும்போது தனியா வந்து இவர் போய் ஏதோ அண்ணன் தன் வேலையை காமிச்சிருக்காரு. எஸ்சி பார்த்துட்டு சப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டாரு. அடி கொடுக்க ஒட்டியும் கோவப்பட்டு தனியா போய் ரூம்ல உட்காந்துட்டாராம். உட்கார்ந்தோடனே அப்ப வந்து இவன் போய் ஒரு பொண்ணம்பளை போய் தம்பி அப்பா வந்து சொல்றதெல்லாம் சரிதான், அப்பா சொன்னா கொஞ்சம் கேட்டுக்குங்க, நீங்க திரையுலகில் வந்து பெரிய ஆளா வரணும், அதனாலதான் அப்பா மெனக்கிடுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாராம் எஸ்சி இவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கூட வந்து உட்கார வச்சுட்டாராம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் பண்றாப்லன்னு. இது அவர் கொடுத்த பேட்டியிலே இருக்கு, பாருங்க. இல்லைங்க, அந்த பேட்டி பழசெல்லாம் விடுங்க. இது வெறும் ஏதோ விவாகரத்து வழக்கு மாதிரி வந்து கடந்து போறது, இது எனக்கு ஏதோ சரியா படல. அவனுங்க விஜய் ரசிகர்கள் வந்து அதை தான் விரும்புறானுங்க. இது வெறும் விவாகரத்து வழக்கு இல்ல, டொமஸ்டிக் வேலையை ஒரு தலைவர் முதலமைச்சர் வேட்பாளரா வராரு, அவங்க கூட 25 வருஷம் குடும்பம் நடத்தின ஒரு பொண்ணு வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறத வந்து இது ஒரு விவகாரத்து வழக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. நான் மறக்காம இல்ல, நீங்க ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் வாட்ஸ்அப்ல எவ்வளவு தூரம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க, அத பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைங்க. வீட்டுல இது 51 வயசு தலைக்கு வேலை வளர்ந்த புள்ளனா இந்த வேலையில முதலமைச்சர் ஆகமான்ட்டு காரி துப்புறாங்க. காட்டலாம் இதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எது முக்கியமா இருக்குன்னா, இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸா காட்டுற ஒருத்தனை நம்ம கூட இருக்க பெண்கள். கேக்குதா கபிலன்? ஹலோ, கேக்குது. என்னாச்சு? நான் பேசிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு கேக்குதா? கேக்குது பிரதர், சொல்லுங்க. கேக்குது, பேசுங்க. இல்ல கபிலனுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். கபிலன் சரி, உனக்கு மைக் கொடுக்கலாமா? யாருக்கு? அதாங்க பேக்கடியில போயிட்டு பொண்ணுகிட்ட போயிட்டு உட்காந்து பேசினானே ஒருத்தவன். அவனா அந்த அழுவானா அவன்? ஐயா வந்துட்டேன். ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிட்டேன், வீட்டுல போயிடுறேன். ஓகே, யாரோ ஒண்ணு சொன்னீங்க, இந்த சங்கவி மேட்டர் சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் மேல வந்தேன். சங்கவியா? ஆமா, இப்ப யாரோ சொன்னீங்களா? சங்கீதாவா? சங்கவியா? சங்கவி. கொஞ்ச நேரம் கேட்ட மாதிரி இல்ல. நான் சொல்லிடுறேன், அந்த மேட்டர் மட்டும் எனக்காக மட்டும் கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. ஒரு 2 நாள் கதையை மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப பெரிய கதையெல்லாம் இல்லை, இருங்க நான் மேலேயே போட்டுறேன். கபிலம் மட்டும் போடுறேன். இங்க போட்டேன் மேல போட்டேன். ஒண்ணுமே இல்ல. அந்த சங்கவியோட வந்து விஜய் வந்து சில்லன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல ஆடி இருக்காரு. அவர் வந்து அந்த பாத்ரூம்ல கையை நீட்டிட்டு நான் மேல ஷேர் பண்ணிட்டேன், அப்படி ஆடி இருக்காரு. அந்த சோப்பு போடுவாரு. அந்த வீடியோவை நான் என்ன பண்ணேன்னா, ஒருத்தர் இங்க வந்து இந்த டிவி பசங்க ஏதோ போயிட்டு ஒரு மாதிரி பேசினானுங்க. அதை போய் நான் கேட்டேன், மைக் கேட்டேன், என்னை பிளாக் பண்ணிட்டானுங்க, ரிமூவ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு இவங்க அழுகுறத பார்த்தா வைப் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த விஜயோட பாட்டை வந்து நான் கட் பண்ணி போட்டேன். நான் மேல ஷேர் பண்ணிட்டேன் போறேன். கட் பண்ணி போட்டது எப்படின்னா, சங்கவிக்கு வந்து ஒரு ஜன்னல் ஒருத்தர் ஒரு சின்ன கையை விட்டுட்டு சோப் போடுவார், அவ்வளவுதான். தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பிட்டு மாதிரி இருக்கும் போல, அந்த லைக்ஸ் எல்லாமே பிட்டு அந்த மாதிரி இருக்கு போல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வியூஸ் வந்து நீங்க போய் பாருங்க, 126K வியூஸ் கபிலன் ப்ரோ. புக் மார்க் பாத்தீங்கன்னா அது வந்து நான் வந்து அது பிட்டு படம் கிடையாது, நான் திரும்ப சொல்றேன், அது பிட்டு படம் கிடையாது. அது வந்து விஜயோட ஒரு பாட்டு, சில்லன்னு சங்கவி கூட ஆடுற பாட்டு. 126K வியூஸ், புக் மார்க் 700 புக் மார்க்கு. அந்த தம்ப்நெயில் பாத்தீங்கன்னா வந்து கையை நிட்டுற மாதிரி அப்படி இருக்கும், அவ்வளவுதான். அதை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து இவங்களை வைப் பண்றத இவங்க வந்து அப்படி போட்ட ஒரு மேல இதுதான் சொல்ல வந்தேன். சங்கவின்னு நீங்க சொல்லுங்க, அது நான் திரும்ப சங்கவி பேருக்கான சொல்ல வந்தேன் ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, நீங்க பேசுங்க. கபிலம் ப்ரோ, நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் சங்கவில இருந்து ஆரம்பிச்சோம் போல. வேற யாரோ மைக்ல இருக்கீங்களாப்பா? புதுசா மைக் கொடுத்துருந்தேனே. பிளாக் பேந்தர் வந்திருக்காப்ல. ஓகே, வேற யாரா இருக்கீங்க? அப்புறம் மிஸ்டர் இது மைக் கொடுத்தேன். ஓகே, கௌஷிக் ப்ரோ வந்திருக்கீங்க, தெரியும். கேக்குதா நான் பேசுறது? அவருக்கு கேட்கலையா? சொல்லுங்க, பிளாக் பேந்தர் சொல்லுங்க. அடுத்து கௌஷிக். அதாவது பர்சனல் மேட்டர்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பர்சனல் மேட்ரு அப்படின்றது வந்து என்னன்னா,
இப்ப வந்து ஒரு கணவன் மனைக்குள்ள வந்து ஒரு அப்பா அம்மா சண்டை, நாத்தனார் மாமியார் சண்டை, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது மாற்று கருத்து இருக்கும். இதெல்லாம் வந்து பர்சனல் மேட்ரு, டிவோர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு போயிடலாம். இது வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து இன்னொரு பெண், அதாவது இன்னொரு எக்ஸ்டர்னல் அஃபேர், இன்னொரு எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சிருக்காரு. அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ச்சியா வந்து இவரும் அந்த பெண்ணும் சேர்ந்து போட்டோக்களை மறுபடியும் பகிர்ந்து இவங்களை ஹியூமிலியேஷனுக்கு தள்ளியிருக்காங்க. இவங்கள மட்டும் இல்லாம அவங்களோட 2 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஜெய்சன் சண்டையும் அப்புறம் அவங்களோட குழந்தையும், அவங்களும் வந்து மெச்சூர்டு அடல்ட்ஸ். அவங்க வந்து இப்ப ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிலாம் இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இது மன உளைச்சல் ஆக்கியிருக்குன்னு தான் சங்கீதா அதுல 22வது பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்களை வந்து வெறும் டிவோர்ஸ் இல்லைங்க, மொத்தமாவே இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடர்ச்சியா சோசியல் மீடியால இந்த போட்டோக்களை பகிர்ந்து என்ன என் மகனை என் மகளை இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு தள்ளியிருக்காங்க. இதை கேட்க எனக்கு நியாயம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப எல்லா குடும்பத்திலயும் இல்ல புரியல. அவங்க கொடுத்த அந்த மனுல என்ன மனுல இருக்கு, இது இருக்கு. என்னோட சில்ட்ரன்ஸ் அப்புறம் எனக்கும் இந்த மாதிரி போட்டோஸ திரும்ப போட்டு பகிர்ந்து எனக்கு மன உளைச்சல் கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு 22வது பாயிண்ட் 21வது பாயிண்ட்லயும் அவங்க கொடுத்த மனுல இது இருக்கு. அப்ப என்னன்னா இங்க டிவோர்ஸ் கேட்கறது நிறைய விஷயம் நடக்குங்க. குடும்ப சண்டை வர, புருஷன் பொண்டாட்டி சண்டை எங்கதான் இல்ல. இப்ப உங்க வீட்டுல இருக்கும், என் வீட்டுல இருக்கும், மொசக்குட்டி வீட்டுல இருக்கும், எல்லார் வீட்லயும் குடும்ப சண்டை இருக்கும், புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சிருக்குல்ல, இன்னொருத்தி கூட பழகி அந்த அந்த பழகின பொம்பளையோட சேர்ந்து இங்க சொந்தமா கட்டின பொண்டாட்டியும் புள்ளையும் டார்ச்சர் பண்றது இருக்குல்ல, இது கொடுமை, இது சைக்கோத்தனம். அப்ப இது பர்சனல்ல வராது. வீட்ல ஒரே ரூம்ல அப்படிங்கிற ஒரே ரூம்ல. ஆமா ரூம்ல. ஆமா. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டை இப்ப நீங்க நிறைய பாருங்க, தனுஷுக்கு டைவர்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் இங்க இவங்களுக்கு அமலா பாலுக்கு டைவர்ஸ் ஆச்சு, ஜெயம் ரவிக்கு ஆமா ஜெயம் ரவிக்கு டிவோர்ஸ் ஆச்சு, அப்புறம் மத்த இவங்க ஜிவி பிரகாஷுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, இப்ப இவங்க கூட அமலா பாலுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, சமந்தாக்கு டிவோர்ஸ் ஆச்சு. யாரும் இந்த மாதிரி அலிகேஷன் வச்சதே இல்லையே. ஏன்னா அவங்க எல்லாம் யாருமே பொது வாழ்வுல, ஏன்னா அவங்க யாருமே பொது வாழ்வு இல்லைங்க, இல்ல பொது வாழ்வுன்னு இல்ல, அவங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு, தான் குடும்பத்துக்குள்ள எனக்கு மாற்று கருத்து இருக்கு, உனக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பொண்டாட்டி புள்ள 2 குழந்தைங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு எங்கேயுமே வைக்கல. ஆனா இவன் பண்ணியிருக்கான், பொண்டாட்டியும் டார்ச்சர் பண்ணியிருக்கான், புள்ளையும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். பிள்ளைங்க 2 என்ன பாவம் பண்ணுச்சு? திரிஷா கூட போட்டோவை போட்டு நீ அவன் அப்ப ஜெய்சன் சஞ்சய் கூட சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்க அப்பா என்னடா இப்படி போட்டுட்டு இருக்கான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அவனுக்கு அது மன உளைச்சல இருக்க. அப்புறம் பொன் குழந்தை ஒண்ணு இருக்கு, அந்த பொன் குழந்தைக்கு எவ்வளவு டார்ச்சர் இருந்திருக்கும். இல்ல ஒன்னொன்னு கபிலம் உங்களோட அனுமதியோட ஒரு ஷேர் பண்ணவா? நம்ம எங்களெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், எங்களை 200 ரூபாய் இந்த ஜெகதீஷ் வந்து 25 ரூபாய்க்கு ஒரு வேலை பார்த்திருக்கான், அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அது மேல போட்டு விடுறேன். ஆமா 25 ரூபாங்க ஒரு ட்விட்டுக்கு, 25 ரூபாங்க. ட்விட்டு போட்டுட்டு குரூப்ல எல்லாம் ட்விட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு விட்டேன் பாருங்க, அதை பாருங்க, 25 ரூபாயா ஒரு ட்விட்டுக்கு. எவ்வளவு போஸ்ட் வாங்கி அனுப்பா, மைக் எல்லாரும் கொடுக்கணும். ஹனிஃபா வந்துட்டாரு. இங்க பாருங்க, இவ்வளவு கேவலமான விஷயத்த அவங்க எப்படி பண்றாங்க பாருங்க, எவ்வளவு கேவலமான விஷயத்த ஒரு 25 ரூபா காசுக்காக எப்படி பண்றாங்க பாருங்க. ஆமா நம்ம எல்லாரும் இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் மொசகுட்டி, கார்த்தி, அனிஃபா, ஜிப்சி, நாங்க எல்லாரும் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை, டிவோர்ஸ் ஆகுறாங்க, மாற்று கருத்து பிரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் அனிஃபா ஒண்ணு முடிச்சிடறேன். குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டை, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் கிஷோர், ஒரே நிமிஷம் கிஷோர். புருஷன் பொண்டாட்டி சண்டை, 2 பேருக்கு புருஷன் பொண்டாட்டி சண்டை, அவங்களுக்கு வந்து பிரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுல நம்ம கார்த்தியோ நானவோ இல்ல மொசகுட்டியோ யாரும் தலையிட போறது இல்ல. ஆனா நீ அந்த பொண்ணை நீ பிரிச்சு விட்டுருந்தாலும் டிவோர்ஸ் கொடுத்துரு, தேவையில்ல. டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ 2021 அந்த பொண்ணு கேட்டிருக்குன்னு சொல்லுது, 2021 கேட்டிருக்கு. அப்புறம் போன வருஷம் நவம்பர் மாசம் பேசியிருக்கு, அப்பத்துல இருந்து பேசிருக்கு, அம்மா நான் அவங்க கூட வாழ பிடிக்கல, நான் திரிஷா கூட தான் வாழ போறேன், உனக்கு என்ன சேரணுமோ நான் கொடுத்துட்றேன், நீ போயிரு அப்படி சொல்லலாம்ல. ஆனா அந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றன்னா, திரிஷா கூட இருந்து போட்டோவை எடுத்து போட்டு நான் அப்படிதான் இருப்பேன், என்ன பண்ணுவேன், வீட்டுக்குள்ள அமைதியா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கல. இது வந்து பொதுல இருக்கிற எல்லாரும் கேட்பான். இது வந்து சோசியல் மீடியால சாதாரண மக்கள் தான் கேட்பாங்க. கிராமத்துல கூட, ஏன் கார்த்தி, கிராமத்துல கூட ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க. அந்த பொண்டாட்டி வந்து ஐயா என் புருஷங்காரன் இப்படி பண்றான் ஏன்னு ரோட்டுக்கு வந்து கேட்டா 4 பேர் இழுத்து போட்டு வெளுக்க தானே செய்வாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாம் கேட்க தானே செய்வாங்க. அது ஊர்க்காரங்க ஏன் கேட்கறாங்கன்னா,
இந்த மாதிரி ஒரு வேலையை இந்த ஊர்ல மத்தவன் செய்யக்கூடாது அப்படின்றதுனால அவனை போட்டு மிதிப்பாங்க, ஊருக்காரங்க கேட்பாங்க அப்படின்னு மிதிப்பாங்க. அப்ப இது பர்சனல் விஷயம் அப்படின்னா, பர்சனல் விஷயம்ன்றது டிவோர்ஸ் மட்டும்தான். மீதி எல்லாமே அவன் தன் குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணதெல்லாம் பர்சனல் விஷயம் கிடையாது. நன்றி மக்களே. பேசுங்க. ஓகே கிஷோர் சொல்ல வந்தீங்க, ஏதோ சொல்லுங்க. இல்ல கீழே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலி மதுரையில வந்து ஒரு மகளிர் அணி, இப்போ ரீசெண்டா நியூஸ், மகளிர் அணி ஒருத்தங்க வந்து போஸ்டிங்க கேஸ்ட் பேரை சொல்லி போஸ்டிங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த பொண்ணு விஷம் குடிச்சிருச்சு டிவிக்கில. அது டீட்டெயில் ஏதாவது இருக்குங்களா? கமெண்ட்ல போட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல போட்டிருக்கேன், அது நியூஸ் கார்டு கமெண்ட்ல போட்டிருக்கேன், வீடியோ ஓடி போட்டிருக்கேன், அந்த பொண்ணு போட்ட வீடியோ ஓடி போட்டிருக்கேன். எப்பா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா எல்லாரும். கீழே கமெண்ட்ல தான் இருக்கு, கீழே கமெண்ட்ல தான் இருக்கு. அதுதான் எல்லாரும் ஷேர் பண்ண, எனக்கு இல்ல, உங்க ஐடியில எல்லாரும் RT30 கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. யாராவது எடுத்து போடுங்க, தயவு செஞ்சு ரீச் இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்து போடுங்க. எந்த ஒரே நாள்ல இவ்வளோ